Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So welcome back to the இயற்பியல் தமிழ் சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் பற்றி we are going to see. எலக்ட்ரிக் டைபோலோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த எலக்ட்ரிக் டைபோலுக்குன்னு அசோசியேட்டடாக ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கும். அந்த டைபோல் மொமெண்ட்ன்றது ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் எலக்ட்ரிக் டைபோலை சொல்லும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம், கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோலோட ஃபீல்டு பற்றி we are going to see, okay, on an axial line, okay. அதுக்கு அடுத்து we talk about equatorial, அதுக்கப்புறம் r and theta difference. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆக்சியல் பார்க்குறோம், அப்புறம் ஈக்குவட்டோரியல். ஸோ பேசிக்காக டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மெயினாக 3 இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம டைபோலில் வந்து ஆக்சியல் டைபோலில் நம்மளுக்கு தெரியும் -q, this is +q, கரெக்டாக? The dipole need to be separated by a very small distance, okay. இது வந்து டைபோலோட ஆக்சியல் லைன், ஓகே. டைபோலோட ஆக்சியல் லைன், this line is called as, அதாவது லைன் ஜாயினிங் -q and +q, இதுக்கு பேர் வந்து ஆக்சியல் லைன் சொல்லுவாங்க. டைபோலோட சென்டர் வந்து we call it as point O, ஓகே. இந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த லைனுக்கு பேர் வந்து என்னது? ஈக்குவட்டோரியல் லைன். இட் இஸ் கால்ட் as equatorial line, okay. So this is axial line, equatorial line. இப்போ நம்மளோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, this is -q and +q சேர்ந்தது தானே இது டைபோல்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஆக்சியல் லைனில் ஏதாவது ஒரு லைனில் நம்மளுக்கு என்ன கேட்பான்? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதோ ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் சம் பாயிண்ட் பி. இந்த லைன் எங்கே இருக்குது? இது ஆக்சுவலி அந்த ஆக்சியல் லைனில் இருக்குது, கரெக்டாக? அப்போது ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் அன் ஆக்சியல் லைன் டியூ டு அ டைபோல் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி அலாங் த ஆக்சியல் லைன். ஸோ அதுக்கப்புறம் சம்டைம் தே வில் ஆஸ்க் பாயிண்ட் பி ஆன் த ஈக்குவட்டோரியல் லைன். ஸோ ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்கக்கூடிய ஃபீல்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் பி வச்சுருக்கேன், திஸ் பாயிண்ட் பி, புரியுதா? ரைட். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஈக்குவட்டோரியல் அண்ட் ஆக்சியல் பார்க்கணும். லெட்ஸ் கோ இன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சியல் பார்க்கலாம், ஈக்குவட்டோரியல் பார்க்கலாம். லாஸ்ட்டாக we are going to see one more thing. ஸோ இது வந்து நம்மளோட நம்ம ஏற்கனவே போலார் கோஆர்டினேட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். போலார் கோஆர்டினேட்ஸ் இது நம்மளோட சென்டர் ஆஃப் த டைபோல். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆக்சியல்லையும் வேண்டாம், ஈக்குவட்டோரியலில் வேண்டாம், எனக்கு ரேண்டமாக எனக்கு வேறு ஏதோ ஒரு பாயிண்டில் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பாயிண்ட் பியில் எனக்கு வேணும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி எனக்கு வேணும் டியூ டு டைபோல் கேட்குறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இருந்து அங்கே ஒரு வெக்டார் வரைங்க, ஆரிஜின்லேருந்து. ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் ஆர். வெக்டாரில் சம் லென்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். +q பாயிண்ட் ஓவுக்கும் நடுவில் இந்த ஆங்கிள் பேர் வந்து தீட்டா. ஸோ பேசிக்காக உங்களுக்கு டைபோலில் 3 விதமாக எலக்ட்ரிக் ஃபீல்டில் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஆக்சியல், இன்னொன்று ஈக்குவட்டோரியல், அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ ஆர் அண்ட் தீட்டா ஆர் கால்ட் போலார் கோஆர்டினேட்ஸ். போலார் கோஆர்டினேட்ஸ். இப்போ XYZ ஆர் கால்ட் வாட்? Cartesian coordinates or Cartesian coordinates, ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 3 கேஸில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் ஆக்சியல், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் ஈக்குவட்டோரியல், அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் ஜென்ரல் பாயிண்ட் ஆர் கமா தீட்டா. ஆர் கமா தீட்டான்றது அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபீல்டு என்னவாக இருக்கும். ஸோ இது 3மே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 1 by 1 போகலாம். ஃபஸ்ட்டு we are going for what? ஆக்சியல். ஆக்சியல் லைன், ஓகே. ஸோ நல்லா கவனிங்க. திஸ் இஸ் மை -q, திஸ் இஸ் மை +q. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியலில், ஸோ ஆக்சியலில் வந்து
minus q plus q charges நம்ம வச்சுருக்கோம் axial lineல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if I want to find, இப்போ எனக்கு எந்த இடத்துல ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, if I want to find the field at point P, okay, so plus qக்கு ரைட் ஹேண்ட் சைடில் I have kept my point P. ஸோ point Pல எனக்கு என்ன வேணும்னா I need to find my field at this point. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து என்னது, center of the dipole, நம்மளுக்கு center of the dipole. நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, we know dipoles are separated by some distance. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன், 2L அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ் 2Lன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து L, ஸோ திஸ் இஸ் L, ரைட்டா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we need to find field at point P. okay, so see field at point P நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா, electric field will follow superposition principle, கரெக்டா. so EP vector is equal to E minus Q vector plus E plus Q vector. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் q ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் q, இது ரெண்டுத்தோட சம்மேஷனை நான் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தோன்னே சில பாயிண்ட்ஸ் யூ கேன் சே. ஸோ இப்போ மைனஸ் q வந்து இந்த பாயிண்ட் Pயில் எந்த டைரக்ஷனில் ஃபீல்டு தரும் அப்படின்னா, இட் வில் ட்ரை டு கிவ் அ ஃபீல்ட் அரவுண்ட் திஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் கிவன் பை மைனஸ் q. அதே ப்ளஸ் q சார்ஜ் வந்து மைனஸ் வந்து எப்பவுமே டுவர்ட்ஸ் பார்த்து ஃபீல்டு கொடுக்கும்பா, அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அவே ஃப்ரம் இட் வில் கிவ் த ஃபீல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து என்னது, E ப்ளஸ் q, அது வந்து E மைனஸ் q. ஓகேவா. ஸோ we need to find the field. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுலேருந்து இங்கே நம்மளுக்கு பார்த்தோன்னே சில விஷயம் தெரியுது. என்னென்னா, E வெக்டார் மைனஸ் க்யூவோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் நெகட்டிவ் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்துருக்கா. ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் I கேப். அதே மாதிரி E ப்ளஸ் க்யூ is showing a direction of E minus Q, sorry, it is in plus I cap direction. ஓகேவா. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஃபீல்ட் அட் பாயிண்ட் P ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வரணும் ஆன்சரு, ஓகேப்பா. ஸோ இதில் வந்து ஐ கேப்பை காமனாக எடுத்திங்கன்னா, யூ கேன் ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன் as in this way, கரெக்டா. ரைட். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P, ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன கண்டுபிடிக்கணும்னா, வாட் இஸ் நான் வந்து வெக்டார் EP வெக்டார் இல்லையா இது. ஸோ நான் வந்து சம் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் டூ ஃபீல்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் காமனாக நான் என்ன இருக்கேன், ஐ கேப்பை மட்டும் வச்சுட்டு மிச்சம் ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர் E ப்ளஸ் க்யூவையும் E மைனஸ் க்யூவையும் இஃப் யூ ட்ரை டு சப்ஸ்டியூட் தென் மை ஒர்க் இஸ் டன். ஓகே. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் E ப்ளஸ் க்யூ. இங்கே E ப்ளஸ் க்யூன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இட்ஸ் நத்திங் பட் த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் சொல்கிறது, இங்கே அகெயின் another diagram I will put here. என்ன diagram அப்படின்னா, this is minus q, this is plus q separated by a distance of 2L. இதான் நம்மளோட பாயிண்ட் P. ஸோ சென்டரில் இருந்து நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல போகிறேன்னா, எக்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். இந்த டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு எக்ஸ் இல்லையா, இது வந்து அகெயின் எல். ஓகே. இப்போ வந்து E ப்ளஸ் க்யூவோட காம்பினேஷன். ஸோ E ப்ளஸ் க்யூவோட ஆன்சர் என்ன வரும், E ப்ளஸ் க்யூவோடது. அதாவது இங்கேருந்து அந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸு. ஸோ KQ divided by what will be the distance, x minus L ன்னு சொல்லலாமா.
ஸோ இந்த லென்த் வந்து எக்ஸ் உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் எல் வில் கிவ் மை திஸ் டிஸ்டன்ஸ். இப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, விச் ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலாவில் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு எப்போவுமே வருது இல்லையா, அதாவது கேக்யூ பை ஆர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அந்த ஆர்ன்றது எப்போவுமே வந்து சோர்ஸ்லேருந்து எந்த பாயிண்ட் நம்ம பேசுகிறோமோ அந்த பாயிண்ட்டோடது. ஓகே, இங்கே கேக்யூ பை எக்ஸ் மைனஸ் எல் வருதா, எக்ஸ் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர். அந்த எக்ஸ் மைனஸ் எல் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சார்ஜ் q டு த பாயிண்ட் p, நாட் ஃப்ரம் த ஆரிஜின். சென்டர்லேருந்து கிடையாது, இது சென்டர்லேருந்து நான் எடுக்கல, அந்த ப்ளஸ் க்யூலேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் க்யூ எப்படி எழுதலாம் நம்ம, ஸோ கேக்யூ டிவைடட் பை மேக்னிடியூட் தானே போட போகிறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ்னால எனக்கு கவலை கிடையாது, மேக்னிடியூட். ஸோ மைனஸ் க்யூலேருந்து அந்த பாயிண்ட் பி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, மைனஸ் க்யூலேருந்து பாயிண்ட் பி, விச் இஸ் நத்திங் பட் வாட், எல் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கரெக்டு தானே. இப்போ பேசிக்காக நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, இ ப்ளஸ் க்யூவையும் இ மைனஸ் க்யூ விச் ஆர் மேக்னிடியூட்ஸ். due to plus q and minus q. கரெக்டா? ஓகே, குட். ஸோ இப்போ பாயிண்ட் பியில் நம்ம we are left with this expression. இதில் போய் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஐ கேப். கரெக்டாக? ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதணும். இபி வெக்டார் இஸ் தேர். இந்த இபி வெக்டாரை காமனாக கேக்யூவை வெளில எடுத்துடலாமா? எடுத்ததுக்கப்புறம் இப்போ இங்கே கேன்றது என்னது, கே இஸ் நத்திங் பட் வாட், 1/4 எப்சிலான் நாட். ஸோ கேக்யூ வி ஆர் ஹேவிங். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும், நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸ் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எல் whole square I cap. So cross multiply பண்ணுங்க, what you will get, so this is the expression we are having. இப்போ இது பண்ணோன்னா நம்மளுக்கு இதான் ஆன்சர் வரும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஐ வில் ஷோ யூ ஹவ் இட் இஸ் கம்மிங். அதாவது நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னே எனக்கு என்ன வரும் அப்படின்னா, சைடில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளை, ஏன்னா எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு இது மாதிரி ஒரு டேர்ம் வரும். இதை நான் எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம், எனக்கு இது மாதிரி வந்த டேர்மை எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, இப்படி எழுதலாமா, காமனாக ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் போடலாமா, இந்த காமனாக இருக்க ஸ்கொயரை நான் அடுத்து எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம், கரெக்டாக? அதுதான் எழுதியிருக்கேன் நான். ஸோ we are left with this one. ஸோ இன்ட்டு என்ன வரணும், நம்மளுக்கு என்ன வரணும், இன்ட்டு ஐ கேப். சரி, இப்போ இதிலேருந்து ஃபைனல் ஆன்சர் எப்படி எடுக்கிறது, இதில் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஏன்னா இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். So you are left with KLX divided by x square minus L square I cap. So we are left with this one. கரெக்டா? ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து டைபோலுக்கு வந்து நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது, டைபோலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2L. மைனஸ் க்யூக்கும் ப்ளஸ் க்யூக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 2L. ஸோ அப்படி இருக்கும்போது
நான் என்ன எழுதலாம்? Dipole moment, magnitude of dipole moment we know q is equal to q into 2L. So இதை நான் எப்படி எழுதலாம்? Dipole moment எப்படி உள்ளே கொண்டு வர்றது? k 2k இது கரெக்டா? I cap இதில் அந்த டேர்ம் மட்டும் நான் Pன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? Dipole moment into I cap. ஓகே குட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டைபோல் மூமெண்ட் வந்து இப்படி ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே சரி, இங்கே ஆஸ் யூஷுவல் நீங்கள் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே சரி, இதில் நம்மளுக்கு டைபோலோட லென்த் என்னது? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா வி ஹவ் டிரைவ்ட். இந்த ஃபார்முலா ஒன்லி வி நீட் டு நோட். இதில் வந்து அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ண முடியும். அதாவது டைபோல் இப்போ நல்லா கவனிங்க, சென்டரில் இருந்து அந்த பாயிண்ட் பியோட டிஸ்டன்ஸ் என்னது? அந்த பாயிண்ட் பி, திஸ் இஸ் மைனஸ் கியூ, திஸ் இஸ் ஆரிஜின், திஸ் இஸ் ப்ளஸ் கியூ. பாயிண்ட் பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? எக்ஸ் டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்கா? இப்போ என்ன சொல்கிறான்னா டைப்போட லென்த் வந்து 2L, பட் அட் பாயிண்ட் பின்றது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, நம்ம படிக்கிறது வந்து ஒரு ஸ்மால் டைப்போல் இல்லையா, செப்பரேட்டட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வெரி வெரி கிரேட்டர் தென் வாட்? 2L. எக்ஸோட வேல்யூ இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் 2L. அப்போ என்ன ஆகும்? நம்ம வந்து எல்லை வந்து எலிமினேட் பண்ணலாம். எல்லை வந்து நம்ம ஸ்மால்னு சொல்லி we can assume and we can eliminate. ஸோ EP vector is equal to அந்த டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, அந்த இதை ஐ am going to eliminate that. எல்லை வந்து இக்னோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இக்னோர் பண்ணிங்கன்னா what you will get? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ எக்ஸ் நியூமரேட்டில் ஒரு எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டில் ஒரு எக்ஸ் இருக்குது. கேன்சல் ஆச்சுன்னா யூ வில் ஹேவ் எக்ஸ் பவர் 3. பட் திஸ் இஸ் அ வெரி வெரி அப்ராக்சிமேட் ஃபார்முலா, ஸ்பெஷல் கேஸ். இது வந்து ஸ்பெஷல் கேஸ். ஓகேவா? ரைட். ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன இங்கே வந்து 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், கேன்றது 1/4πε0, Pன்றது டைபோல் மூமெண்ட். ஒரு டைபோலுக்கு 2P டைபோல் மூமெண்ட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து கம்பேரிங் வித் பாயிண்ட் சார்ஜ், கம்பேரிங் வித் ஃபீல்ட் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜோட ஃபீல்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது எப்படி இருக்கும்? பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இன் கேஸ் ஆஃப் டைபோல் நம்மளுக்கு என்ன வருது? axial line. Dipole in case of dipole along axial line, இதில் நம்மளுக்கு எப்படி வருது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட்? இங்கே நம்மளுக்கு ஐ கேப் வரணும். ஆல்சோ ஐ கேப் இஸ் ரிக்வயர்ட். சரி, இங்கே நம்ம என்ன சொல்லலாம்? இன் கேஸ் ஆஃப் டைபோல் axial line, electric field is inversely proportional to x power 3. x power 3ல டிக்ரீஸ் ஆகுது, புரியுதா? ஸோ இது r² டிபெண்டன்ஸ், இது வந்து x power 3. ஓகே.